2024 உயர்தர பரீட்சையை இடைநிறுத்த சொல்லி இதே பரீட்சை எழுதுற ஒரு மாணவியால நீதிமன்றத்துல அடிப்படை உரிமைகள் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அதை பத்தி விரிவா பாத்திரலாம். இப்போ நடந்துட்டு இருக்கிற உயர்தர பரீட்சையை இடைநிறுத்த சொல்லி கேகாலை பகுதியை சேர்ந்த ஹன்சானி கவிஷான்ற ஒரு மாணவி இந்த மனுவை கொடுத்திருக்காங்க. இந்த மனு பிரதம நீதியரசர் முர்து பெர்னாண்டோ, நீதியரசர்களான ஜயந்த ஜெயசூரிய, பிரியந்த பெர்னாண்டோ உள்ளிட்ட 3 அடங்கிய உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் முன்னிலையில நேத்து விசாரணைக்கு எடுக்கப்பட்டது. இந்த மனுவுல பிரதிவாதிகளா பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம், கல்வி அமைச்சர் ஹரிணி அமரசூரிய, கல்வி அமைச்சின் செயலாளர், அப்புறம் சட்டமா அதிபர் ஆகியோரோட பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2023 நவம்பர் 29 கல்வி அமைச்சாளர் வெளியிட்ட சுற்றறிக்கைகளோட படி 2024 கல்வியாண்டுல அரச பாடசாலைகள், அரசு அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பாடசாலைகள், அப்புறம் பிரிவினாக்கள்ல 107 நாட்கள் தான் வகுப்புகள் நடத்தப்படணும். ஆனா இந்த 107 நாட்கள் முடியறதுக்குள்ளாடியே இந்த உயர்தர பரீட்சையை நடத்திட்டாங்க. இதனால இந்த வருஷம் முதல் தடவையா பரீட்சை எழுதுற சுமார் 3 லட்சம் மாணவர்களுக்கு ஒரு பாரிய அநீதி இழைக்கப்பட்டிருக்கு. 107 நாள் படிப்பு முடியறதுக்குள்ள பரீட்சையை நடத்தினதால அடிப்படை உரிமைகள், அதாவது அடிப்படை மனித உரிமைகள் மீறப்பட்டிருக்கு. அதனால டிசம்பர் 20 வரை நடக்கிற இந்த எக்ஸாம் செல்லாதுன்னு மனுதாரரான அந்த மாணவி அந்த மனுவுல குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மனு விசாரிக்கப்பட்டு இறுதி தீர்ப்பு வெளியாகும் வரைக்கும் எக்ஸாமுக்கு தடை போடுங்கன்னு அந்த மனுவுல சொல்லியிருக்காங்க. இந்த மனு தொடர்பா ஆராய்ஞ்ச நீதிமன்றம் உண்மைகளை உறுதிப்படுத்துறது வரைக்கும் மனுவை டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி ஆராய தீர்மானிச்சிருக்கு. இந்த இடைப்பட்ட காலப்பகுதியில A-level எக்ஸாம் பாதி முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த தீர்ப்பு கொடுத்தா என்ன, கொடுக்காட்டி என்னன்ற மாதிரி தான் இந்த வழக்கு தொடர போகுதுன்னு நான் நினைக்கிறேன்.